வெற்றி துரைசாமியின் டிஎன்ஏ பரிசோதனை என்ன சொல்கிறது? இன்று வெளியாகும் டிஎன்ஏ பரிசோதனை ரிசல்ட். பல கிலோமீட்டருக்கு தேடியும் அவரது உடல் கிடைக்காதது ஏன்? வெற்றி துரைசாமி எங்கே? முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி இமாச்சல பிரதேச மாநிலத்தில் விபத்தில் சிக்கி மாயமாகிய நிலையில் அப்பகுதி பாறை இடுக்குகளில் சிதறி கிடந்த மூளையின் திசு வெற்றியுடையதா என்பதை கண்டறிய குடும்பத்தினருக்கு டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டு வரும் நிலையில் அதன் முடிவு இன்று வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெற்றி துரைசாமியின் குடும்பத்தினரின் டிஎன்ஏ உடன் ஒப்பீடு செய்யும் ஆய்வு தொடங்கிவிட்டது. சைதை துரைசாமியிடமிருந்தும் டிஎன்ஏ பரிசோதனைக்கான திசு எடுக்கப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெமோ பொம்மையை தூக்கி போட்டு அது எங்கு அடித்து செல்லப்படும்? வெற்றி துரைசாமியின் உடல் அடித்து செல்லப்பட்டிருந்தால் எங்கு ஒதுங்கி இருக்கும்? பாறை இடுக்குகளில் எந்த இடத்தில் பொம்மை சிக்குகிறது? அப்பகுதியில் அடித்து செல்லப்பட்ட வெற்றி துரைசாமியின் உடல் நீர்வீழ்ச்சியில் விழுந்திருக்கிறதா என பல்வேறு கோணத்திலும் தீவிர தேடுதல் வேட்டை நடந்து வருகிறது. தேடுதல் பணியில் போலீசார், தீயணைப்பு வீரர்கள், பேரிடர் மீட்பு படையினர், கடற்படையை சேர்ந்த நீச்சல் படை வீரர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் தொடர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்களாம். விசாரணையின் அடிப்படையிலான யூகத்தில் படுகாயமடைந்திருந்த கோபிநாத்திற்கோ, காருக்குள்ளிருந்து இறந்த நிலையில் மீட்கப்பட்டிருந்த ஓட்டுநருக்கோ மூளை பாகத்தில் எந்த ஒரு காயமும் இல்லை. இந்த நிலையில் மூன்றாவதாக மூளை சிதறி இருக்கிறது என்றால் அது வெற்றி துரைசாமியினுடையதாகத்தான் இருக்கும் என்றும் போலீசார் சந்தேகிப்பது குறிப்பிடத்தக்கது.